அயோத்தி ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்ல. ஏன் திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறினா என்ன? அயோத்தியன் மதுரையாக மாறக்கூடாது. மதுரை கெட்ட வார்த்தையா? அயோத்தி தான் திருந்த வேண்டியது இருக்கிறது, மதுரை அல்ல. நீங்க அயோத்தியில ராமர் பிறந்துட்டாருன்னு நம்ம ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க ராவணன் பிறந்து கண்டுபிடிக்க முடியாது. ராமன் பிறந்துட்டு இருக்கா அப்படின்னா ராவணன் பிறந்திருக்கணும். அது காஞ்சி சங்கர மடத்துல தான் ராவணன் பிறந்தாரா? நாட்டார் கோவில்களுடைய பூசாரிகளினுடைய மாநாடு குறித்து அவர்கள் கூட்டம் குறித்து அதற்கு விளம்பரமே பெரியார் போட்டார். இது தற்கொலை கூட்டம். அது சீமான் கூட்டம். என்ன வரலாறு தெரியும் எங்களுக்கு? அரசியலோடு எப்படி கடவுளையும் மதத்தையும் மத நம்பிக்கையும் கொண்டு வந்து இணைப்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த RSS இருக்கு வழிகாட்டியது சீமான். அதான் சீமான் பாய்ந்து போய் உட்கார்ந்துருக்காரு. பெரும் அமைதியா விஜய் இருக்கார்ல. நாங்க இன்னும் அதை பத்தி ஒரு கணக்கு எடுத்துக்கவே இல்லை. இதை சொல்ல முடியும், வேற என்னத்தை பேசுறது. இனி அடுப்பு அணைஞ்சதுக்கு அப்புறம் சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். திரைகாணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. யாரால் சர்ச்சையாச்சோ, எந்த நீதிபதியால் எந்த தீர்ப்பால் சர்ச்சையாச்சோ அதே நீதிபதி விசாரிக்க இருக்கிறார். நீங்க திருப்பரங்குன்றம் குறித்து பல விவாதங்கள், பல பேட்டிகள்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களும் பதிவு செய்திருக்கீங்க. அரசியல் சாசனம் என்பது மக்களை பாதுகாப்பதற்கும் மக்களுடைய வளர்ச்சிக்குமாக தான் அடிப்படையில் நின்று பார்க்க முடியும். இப்போ நீதிமன்றம் இறங்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுதும் மக்களுக்கு பாதிப்பு வராத வகையில், மக்களுக்கு பயனுள்ள வகையில் தான் ஒரு தீர்ப்புகள் அமைய முடியும். அப்படி ஒரு பொறுப்பு, அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு நீதிபதிக்கு இருக்கிற காரணத்தால் தான் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதற்காக அந்த தீர்ப்புகள் பயன்படவில்லை. ஒரு நீதிபதி அதற்காகவெல்லாம் சிந்திக்கவில்லை என்றால், அதை நம்ம எதிர்க்க வேண்டிய, கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக பொறுப்பாக மாறுது. ஒரு ஒரு அதிகாரி தப்பு செய்ய மாட்டார்னு இல்லை, ஒரு அரசியல்வாதி தப்பு செய்ய மாட்டார்னு இல்லை, ஒரு மருத்துவர் தப்பு செய்ய மாட்டார்னு இல்லை, ஒரு வழக்கறிஞர் தப்பு செய்ய மாட்டார் இல்லைங்கிற மாதிரி ஒரு நீதிபதி தப்பு செய்ய மாட்டாரா என்ன? அப்போ எல்லாத்துக்கும் ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஒருத்தர் சரியா தப்பா அப்படின்றத கேள்வி கேட்பதன் மூலமாக ஒரு சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. கேள்வி எழுப்புவதன் மூலமாக தான் ஒரு 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 சிஸ்டத்தை நீங்கள் சரி செய்ய முடியும். ஒரு ஒரு கட்டமைப்பை திருத்த முடியும், சரி செய்ய முடியும், தவறுகள் வராமல் செய்ய முடியும். அப்போ நீங்கள் சொல்கிற உத்தரவுகளை எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அது என்னவா இருந்தாலும் நான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போனால் சர்வாதிகாரத்துக்கு நிற்கும். இப்போ நீதிமன்ற சர்வாதிகாரத்துக்குள்ள நம்ம போக முடியாது. நீதிமன்ற ஜனநாயகத்துக்குள்ளே தான் நம்ம போக முடியும். அப்போ ஒரு நீதிபதி செய்யக்கூடிய தவறுகள், இப்போ நம்ம பார்த்துருக்கோம், உச்சநீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் தீர்ப்பை கொடுத்தாங்க, நடைமுறை ஆனது. ஆனால் அந்த நீதிபதிகள் வெளியில் வந்ததற்கு பிறகு ஒரு கட்சி சார்பாக போனார்கள். அப்போ அந்த நீதிபதிகள் பதவியில் இருக்கும்போது அந்த கட்சி சார்பாக முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய கொள்கையினோ அதற்கு சார்பாக முடிவு எடுத்திருக்கார்கள் என்பது அப்பட்டமாக வெளியே வந்துருச்சு. அப்போ இது யார் அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள கொண்டு வர்றது, யார் கேள்வி எழுப்புறது, இது யார் சரி செய்கிறது? நீங்கள் அரசியல்வாதிகள் தனக்கு தீர்வு தரலைன்னால், அதிகார வர்க்கம் தீர்வு தரவில்லை என்றால் மக்கள் யார்கிட்ட போகிறாங்க? நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஆனால் இந்த நீதிமன்றம் அதிகார வர்க்கத்திற்கும் அரசியல் கட்சிக்கும் சார்பாக இயங்குகிறார்கள் என்கின்ற நிலை ஒன்று வருதுனால் மக்கள் நீதிமன்றத்தின் மேல் அவநம்பிக்கை வந்துவிடும். இதுதான் நம்ம உச்சநீதிமன்றத்தில் இந்த பல நீதிபதிகளோட நிலைப்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஜனநாயகத்தினுடைய பொறுப்பு என்பது இந்த ஜனநாயக துறைகள் இருக்குல்ல, ஜனநாயகத்தினுடைய தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு தூண்களில், நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி விவாதிப்பது தான். ஒரு தவறை சுட்டிக்காட்டி விவாதிப்பதில் தவறு கிடையாது. இன்னைக்கு வழக்கறிஞர்கள் சென்னையில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஜிஆர் சாமிநாதனை இம்பீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரபகண்டா செய்யப்படுதுல, நாடாளுமன்றத்தில் எல்முருகன் அவர்கள் சொல்கிறார், வழிபாட்டு உரிமையை மறுத்திருக்கிறது தமிழக அரசு அப்படின்னு சொல்றது. இன்னொரு புறம் மக்களுக்கே ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தலாம்ல. ஒரு விளக்கு தானப்பா, ஒரு ஒரு நாள் தானே, ஏத்திட்டு போட்டுமே, இஸ்லாமியர்கள் ஒன்றும் தடுக்கலையே, அவர்கள் தடுத்தாங்களா? அவர்கள் ஒண்ணுமே சொல்லல, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, அரசு தான் இதுல பிரச்சனை பண்ணுது அப்படின்ற ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல. இல்லைங்க, இப்போ இது பக்தர்களோட கோரிக்கையா என்றால் பக்தர்கள் கோரிக்கையா இல்லை. அந்த ஊர் மக்களினுடைய கோரிக்கை என்றால் அந்த ஊர் மக்கள் கோரிக்கையும் அல்ல. இது ஒரு தனிப்பட்ட மதவெறி அமைப்பினுடைய வழக்கில் வருகின்ற தீர்ப்பு. இரண்டாவது, அங்க தீபம் ஏற்றப்பட்டதனால் ஏற்றப்பட்டது. காலம் காலமாக எங்கே ஏற்றப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல ஏற்றிருக்கிறாங்க அறநிலைத்துறை சார்ந்தவர்கள், அந்த கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள். எந்த தவறும் நடக்கல. உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றிருக்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய அதே மத நம்பிக்கை கொண்ட
இன்னும் சொல்லப்போனா முருகனின் அண்ணன் என்று நீங்க வட இந்தியால சொல்லிக்கிற மாதிரியான பிள்ளையார் கோவில்ல தான் ஏத்தியிருக்கிறாங்க. அப்போ இது எந்த இடத்துல முறை மீறப்பட்டிருக்கு, வழிபாட்டு உரிமை மீறப்பட்டிருக்கு, எந்த இடத்துல வழிபாட்டு உரிமை மீறப்படல. பிள்ளையார் கோவில்ல ஏத்துனது தப்பா? அப்படின்னா அத சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியும், இந்து முன்னணியும் அல்லது நீதிபதியும் எத சொல்லணும்னா, உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துனது தப்புன்னு சொல்லுங்க. தப்புன்னு சொல்றாங்களா? அத வாய திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல இந்து மதத்தினுடைய அதிகாரத்த நிறுவுவதற்கு அங்க உச்சில நீங்க விளக்கேத்துனாரா? அதுல ஏத்துங்க. ஏன் இமயமலைக்குள்ள போய் ஏத்துங்க. அது பிரச்சனை இல்ல. வழக்கத்துல அங்க என்ன ஏத்த வேண்டிய இடம் இருக்குதோ, அந்த அந்த முறைக்குள்ள தான் அந்த கோயில் நிர்வாகம் இயங்க முடியும். அந்த அடிப்படையில அவங்க பண்ணிட்டாங்க அவங்க. ஒரு திடீர்னு ஒரு அமைப்பு வந்து எந்தவித மக்கள் பின்னணியும் இல்லாத ஒரு அமைப்பு வந்து ஒரு வழக்கு போட்டு இந்த இடத்துல ஏத்துன்னு சொன்ன உடனே, நீதிபதி அங்க போய் நேரா மலையிலே ஏறி போய் அதெல்லாம் போய் நான் சோதனை செஞ்சு அங்க ஏத்து அப்படின்னு சொல்றது வந்து, இது நடைமுறையில நமக்கு பார்த்ததில்ல. இப்போ ஒரு குடிசைகள இடிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு வருது. குடிசையில இருக்கிறவங்க வந்து, "எங்கள் வீடுகள் நாங்க இத்தன வருஷமா இங்க இருக்கிறோங்க ஐயா. எங்களுக்கு வாழ்வாதாரம் வேற வழி இல்ல. இதெல்லாம் வீடு இடிஞ்சிருச்சுன்னா, வாழ வழி இல்லன்னு" சொன்னா, அப்ப நீதிபதி போய் பார்த்திருந்து, "அப்ப இந்த குடிசைகள், இந்த வீடுகள்னால எந்த தொல்லையும் இல்ல" அப்படின்னு சொல்லணும். இல்ல மாற்று குடியிருப்பு தர்றாங்க. நீ மாற்று குடியிருப்பு போறேன்னு சொல்றீங்க. மாற்று குடியிருப்பு யோக்கியமா இருக்குதா? இப்ப கண்ணகி நகரு, பெரும்பாக்கத்துலலாம் மாற்று குடியிருப்புக்கு போக சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு குடுத்ததில்ல. அது மாற்று குடியிருப்பு யோக்கியதா இருக்கா? மக்கள் வாழ முடியுமா? மனுஷங்களுக்கான இடமான்னு எந்த நீதிபதி போய் பார்த்தாங்களா? பார்க்கல. அப்ப நீ இதுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கள ஆய்வுக்கெல்லாம் போக மாட்டீங்க. ஒரு விளக்கேத்துறதுக்கு நேரா மலை மேல ஏறி ஒரு நீதிபதி போறாரு அப்டின்னா, இது என்ன அநியாயமா இருக்குது இது? உங்களோட தீர்ப்புனால இத்தன ஆயிரம் மக்கள் வீடு இழந்து, இத்தன லட்சம் மக்கள் வீட்ட விட்டு, ஊர விட்டு வெளிய போய், இன்னைக்கு அவங்களுக்கு வந்து வாக்காளர் அட்டை கிடையாது. எஸ்ஐஆர்ல உங்க பேர் சேர்த்தலன்னு, இந்த வீடு இடிக்கப்பட்ட மக்களுக்கு நிலைமை இப்படி இருக்குதுங்க. அனகாபுரத்துல வீடு இடித்து அப்புறப்படுத்துனாங்களே, என்ன சொல்லி அப்புறப்படுத்துனாங்க? உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு சொல்லி தானே அப்புறப்படுத்துனாங்க. இப்ப எஸ்ஐஆர்ல வந்து அவங்களுக்கு எந்த அட்ரஸ்ல நின்னு இந்த வாக்காளர் அட்டை வாங்குவாங்க? எந்த முகவரியில இருந்து வாங்குவாங்க? எத்தன இடத்துல சிதறி போய் நிக்கிறாங்க அவங்க. இப்ப இதையெல்லாம் யார் பார்க்கிறது? இத்தனையும் பண்றது ஒரு தீர்ப்பு தான். நாங்க எத்தனையோ எடுத்து விவாதத்த எடுத்து பேசினோம். ஆத்தங்கரைக்கும் அந்த மக்களுக்கு சம்மந்தம் இல்ல. ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வீடு கட்டிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீதிபதி தீர்ப்பு தீர்ப்பு குடுத்தாரு. தீர்ப்பு குடுத்தாரு. எங்க அக்கவுண்டபிலிட்டி அப்ப நீதிபதி போய் பார்த்திருக்கணும்ல. இத்தன ஏழை மக்கள், இத்தன குழந்தைங்களோட படிப்பு கெட்டு போகுது, நாசமா போகுது. அதற்கெல்லாம் அக்கறைப்படாத ஒரு நீதிமன்றம் வந்து, விளக்கேத்துறதுக்கு மட்டும் ஒரு நீதிபதி மேல ஏறி மலை மேல ஏறி பார்ப்பாரு அப்படின்னா, இது வழிபாட்டு உரிமை, பண்பாட்டு உரிமை, மத உரிமைன்னு பேசுவாருன்னா, நாங்க இல்ல மதிக்கணும்னு நான் என்ன மனித அந்த அந்த மலைக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு. அந்த புனிதத்த காக்கணும். ஏற்கனவே வந்து ஆடு, கோழி பலியிடுவத வந்து தடுத்துட்டாங்க. கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நடைமுறை இருக்கு. அதுபோல ஒரு விளக்கேத்துறது அப்படின்றது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா சொல்லப்படுது. அப்போ அது ஒரு உத்தரவா குடுக்குறாங்க. முதல்லங்க இந்த ஆடு, கோழி பலியிடுறது தப்புன்னு எங்க சொல்லியிருக்காங்க? யாரோட வழக்கம் அது? தமிழ்நாட்டுல ஒரு சாதி மட்டும் தான் ஆடு, கோழி இந்த இந்த அசைவத்த சாப்பிடாது. மீதி எல்லாருமே சாப்பிடுறவங்க. இத்தன லட்சம், இத்தன கோடி மக்கள வந்து அசிங்கப்படுத்துற வழக்கமா இல்லையா? கோயிலுக்கே நம்ம வந்து பலி போடுறோம். நான் அதுதான் பலமுறை சொல்றேன். கோயில் கட்டமைப்பு எடுத்துக்குவோம். கோபுரம் இருக்கிறது. கோபுரத்த தாண்டி நீ உள்ள போறீங்கன்னா, உங்களுக்கு தேங்காய் உடைக்கிற இடம் இருக்கும். சரிங்களா? அங்க தேங்காய் உடைப்பாங்க. இப்ப கற்பூரம் ஏத்துவாங்க, தேங்காய் உடைப்பாங்க. அதுக்கப்புறம் கொடிமரம் இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கு சாமிய பொறுத்து அதுக்கான கொடிமரம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கருவறையில என்ன சாமி இருக்குதோ, அதனுடைய வாகனம் இருக்கும் அங்க. சிவனாக இருந்தா நந்தி வச்சிருப்பாங்க. இல்லன்னா முருகன் வச்சிருப்பாங்க. இப்படி வாகனம் இருக்கும். அப்புறம் துவாரபாலகர் இருப்பாரு. அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு துணை தெய்வங்கள் இருக்கும். அதற்கு பிறகு வந்து கருவறை இருக்கும். இதுல முதல்ல தேங்காய் உடைக்கிறீங்க இல்லையா? தேங்காய் உடைக்கிறது எந்த இடம்? அது பலிபீடம் அது. அது பலிபீடம் அது. இன்னைக்கும் கோவில்ல இருக்கா இல்லையா? பலிபீடம் இல்லாம. தேங்காய் உடைக்கிறதுக்காக தான் கல்ல வச்சானா அங்க? அப்புறம் அதுக்கு பலிபீடம்ன்னு சொன்னானா? அப்ப இது என்ன ஆகுதுன்னா, இந்த பலி கொடுக்கப்பட்டிருந்த கோவில்கள் தான் நம்மளுடைய கோவில்கள். அசைவ உணவை நம்ம வந்து ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டு, அதுதான் வணங்குகின்ற முறையோட அடிப்படை உணவாக இருந்தது. சர்க்கரை பொங்கல் இல்ல. அரிசி உணவே இல்லைல்ல. அரிசி உணவு எந்த காலத்துல வருது நம்மளுக்கு? வெகு சமீப காலமா தான் அரிசி உணவு அதிகமாக சாப்பிடக்கூடிய வழக்கம் பெரும்பான்மை மக்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்ப அசைவ உணவு அல்லது நீங்க வந்து ஆடு, கோழி பலியிடுவது என்பது தான் நம்மளுடைய வணங்குதல் முறை. அதனால தான் பலிபீடம் கோயில்ல இருக்குது. இப்ப இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு
நீங்க வந்து சைவம் சாப்பிட்டா தான் புனிதம்னு சொல்றது, சைவம் சாப்பிடுற பழக்கம் யாரோடது? இல்ல நீங்களும் வரலாறு பேசுற மாதிரி, அப்ப அவங்களும் ஒரு வரலாறு சொல்லுவாங்கல்ல. என்னன்னுங்க? வந்து சிக்கந்தர் வந்து ஆக்கிரமிச்சுட்டாரு. இது வந்து வேண்டுமென்றே இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கத்த நிறுவுவது தான் அந்த இல்லைங்க. அந்த மலை தர்காவினுடைய வந்து அந்த மலை திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்னாடி, இந்த கோயிலுக்கு முருகன் கோவிலுக்கு பின்னாடி போனீங்கன்னா, சமணர் படுகைகள் இருக்கும். நான் போயிருக்கிறேன். எனக்கு அந்த ஏரியா நல்லா தெரிஞ்ச ஏரியா தான் அது. அந்த பகுதியில வாழ்ந்திருக்கிறோம் நாங்க. சரிங்களா? தர்கா வழிபாட்டு முறை என்பது இஸ்லாத்தினோட ஒரு பிரிவும், தமிழர்களுடைய பண்பாட்டு வழிமுறையும் சேர்ந்த ஒன்று தான். நடுகள் வழிபாடு நம்ம வைக்கிறோம். என்னது? இறந்து போனவங்க, சமூகத்திற்காக இறந்து போனவங்க நடுகள் நடுறது வழக்கம் இருக்கா இல்லைங்களா? நடுகள் வழிபாடு இன்னும் இருக்குதா இல்லையா? இறந்தவருக்கு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது. மாவீரர் நாள்ல என்ன பண்றாங்க? துயிலும் இல்லம்னு வைக்கக்கூடியது என்னது? அ தாய் மண்ணுக்காக உயிர் கொடுத்தவர்களுக்காக நம்ம வந்து மரியாதை செலுத்தக்கூடிய பண்புன்னு இருக்குது. மக்களுக்காக தன்னை கொடுத்தவர்களை மரியாதை செலுத்தக்கூடிய பண்பின் அடிப்படையில தான் தர்கா வழிபடுவது. தர்கா வழிபாட்டுல பெரிய அளவுக்கு ஈடுபடுறவங்க இஸ்லாமியர்கள் அல்ல. சரிங்களா? சாமானிய ஏழை எளிய மக்கள் தான். எல்லா குடும்பங்கள்லயும் தர்காங்கிற ஏதோ இடத்துல வரும். குழந்தைங்களுக்கு பயந்துருச்சுன்னா கூட்டு போய் மந்திரிப்பாங்க. வேண்டுதல் இருக்குது அங்க. தர்காக்குன்னு வேண்டுதல்லாம் இருக்குது. இன்னைக்கும் நீங்க பல தர்காக்கள்ல போய் பாருங்க. வேண்டுதல்கள் உண்டு. சரிங்களா? அந்த தர்கால ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய தர்கா. நீங்க சிவகங்கை, திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய தர்காவுக்கு வந்து மா மருதுபாண்டியர்கள் கொடை குடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி 12ஆம், 13ஆம் நூற்றாண்டுல வந்து வைகாத்தங்கரையில இருக்கக்கூடிய மதுரை வைகாத்தங்கரையில இருக்கக்கூடிய தர்காவுக்கு வந்து அன்றைய பாண்டிய அரசன் கொடை குடுத்திருக்கான். 15,000 பொன் கொடை கொடுத்ததாக ஆவணம் இருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த தர்கா நாகூர் தர்காவ எடுத்துட்டீங்கன்னா, நாகூர் தர்காவுக்கு வந்து மினார் கட்டி குடுத்த வேலைய பண்ண சரபோஜி அரசன் பண்ணி குடுத்திருக்கிறான். மராத்திய அரசன். அவன் தான் பண்ணி குடுத்திருக்கிறான். சரிங்களா? அதேபோல நீங்க ஏர்வாடி தர்காவ எடுத்தீங்கன்னா, அத சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகள். இடையர் சாதிகள்ல இருந்து பல சாதிகளைச் சேர்ந்தவர்கள் தான் அதுக்கு வந்து சந்தன கொடைய குடுப்பாங்க. ஆ சந்தனக்கூடு போடுவாங்க. அதற்கான கொடை எடுத்துட்டு போறது அவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் சந்தனத்தில ஒரு பகுதிய எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போற பழக்கம் உண்டு. இன்றைக்கும் வந்து இந்த தர்கா வழிபாட்டு முறை என்பது தமிழர்களோடு வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை முறை. சரிங்களா? இது இந்த இந்த வாழ்க்கை முறையில இன்னைக்கு சிக்கந்தர் தர்கா என்பது, அதில பலி கொடுப்பது என்பதோ, அதில வணங்குதல் என்பதோ, வேண்டுதல் என்பதோ, சாமானிய இஸ்லாமியர் அல்லாத மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அவங்க. சரிங்களா? நீங்க எல்லா தர்காக்குள்ள போனா தானே தெரியும். இவங்க எங்க தர்காக்குள்ள போயிருக்கானுங்க. இவங்களுக்கு வந்து முருகன் கோயிலுக்குள்ளே போனது கிடையாது. இல்ல நீங்க ஒரு பதிவு பார்க்க முடிஞ்சுச்சு. காஞ்சி சங்கர மடத்துக்கு கீழ வந்து ராவண கோட்டம் வந்து இருக்கு. ஆ. அந்த ராவண கோட்டத்த அமைக்கணும். எப்படி பாபரி மஸ்ஜிதுக்கு கீழ ராமர் பிறந்தார்ன்னு நீ சொன்னியோ, அதுபோல காஞ்சி சங்கர மடத்துக்கு கீழ ராவணர் இருக்கிறார். ராவணர் பிறந்த இடம் அதுதான். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது சரியான நடைமுறை. நம்மளும் ஒரு வன்முறைய கையில எடுக்க இல்ல, இல்ல. முடியுமாங்க? வன்முறையில நம்ம பேசவே இல்லையே. நம்ம உரிமைய தானே கேட்கிறோம். நம்ம யாருக்கு எதிரா போய் பேசியிருக்கோம்? யாருக்கு எதிரா பேசல. பாலாற்றங்கரையில இருக்கக்கூடிய காஞ்சி என்பது நம்மளுக்கு புகழ்பெற்ற தலம் அது. அது இன்னும் சொல்லப்போனா தமிழர்களுடைய மெய்யியல் விவாதங்கள் நடந்த, தத்துவங்கள் விவாதங்கள் நடந்த ஒரு தலம். அனைத்து சமய நம்பிக்கை கொண்ட சிந்தனையாளர்களும் அங்கு இருந்த இடம் தான் அது. காஞ்சி என்பது வரலாற்றில முக்கியமான இடம். சரிங்களா? சைவத்துக்கும் அது முக்கியமானதாக இருக்கிறது. அதுல வந்து பௌத்தத்துக்கும் முக்கியமான இடமாக இருக்கிறது. இப்படி பல அ உங்களுக்கு அ என்னது ஆசீவக நம்பிக்கைகள் அல்லது ஜைன நம்பிக்கைகள் என்று சொல்லக்கூடிய இது எல்லாருக்குமான விவாத ஒரு ஒரு மையமாக, நகரமாக நம்ம காஞ்சின்னு வரலாற்றில் பேசப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து ராவணனுடைய பிறந்த இடத்துக்கு நம்ம கண்டறிஞ்சு, அந்த இடத்துல தொல்லியல் ஆய்வு பண்ணி, அதுக்கு ராவணனுக்கு ஒரு கோட்டம் கட்டணும்னு நம்ம கேட்கிறோம். அது காஞ்சி சங்கர மடம் தான் அந்த இடமா இருக்குது. நம்ம நீங்க வந்து அயோத்தியில ராமர் பிறந்துட்டாருன்னு நம்ம ஒரு கண்டுபிடிச்சிரும் பொழுது, நீங்க ஏன் ராவணன் பிறந்தது கண்டுபிடிக்க முடியாது? இப்ப ராமன் பிறந்துட்டு இருக்கா அப்படின்னா, ராவணன் பிறந்திருக்கணும்ல. அது காஞ்சி சங்கர மடத்துல தான் ராவணன் பிறந்தாரா? பின்ன நீங்க பாபர் மசூதி கீழ தானங்க பிறந்தார் ராமரு. நம்ம அது உண்மை தானே பார்க்குறோம். அப்ப அப்படின்னு தான சொல்றாங்க. நீதிமன்றமே அப்படி தானே சொல்லுது. நம்பிக்கை அடிப்படையில தானங்க சொல்றாங்க. நாங்களும் நம்புறோம். என்ன காஞ்சி மடம்ன்னு வேற இடத்துல வச்சுக்கிட்டு தள்ளி, இப்ப 150 வருஷம் தான் ஆச்சு காஞ்சி மடம் வந்து. அங்க காமகோடி மடம் வந்து சங்கராச்சாரியார் மடம் வந்து 170 வருஷம் தான் ஆகுது. அது உண்மையா எங்க இருந்ததுன்னா, கும்பகோணத்துக்கிட்ட இருந்தது. சரிங்களா? கும்பகோணமோ, மயிலாடுதுறையில இருந்த மடம் தான் வெள்ளைக்காரன் காலத்துல இங்க வந்திருக்குது. சரி ந ந வெ உங்களுடைய இடத்த காலி பண்ணிட்டு நீங்க வேற இடத்துல மடத்த வச்சுக்கோங்க. என்ன வந்துற போது? அந்த இடம் தமிழர்களுக்கான இடம். அத குடுக்கணும். அது அவங்க குடுத்துட்டு போயிருவாங்கன்னு நெனைக்கிறேன் நான். இல்ல இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து எந்த கோயிலும் வந்து நம்ம இது இடிக்கக்கூடாது. கோயில நம்ம சொல்லலீங்க. மடத்த தான கேட்கிறோம். ம். ம். நான் இல்ல கோயில் இல்ல. எந்த காஞ்சி மடம் வழிபாட்டு தலங்களையும் நம்ம வந்து காஞ்சி தொந்தரவு பண்ணக்கூடாது. சங்கராச்சாரியார் மடம் தானே. மடங்கிறது மனிதர் இருக்கிற இடம் தானே. அது கோயில் கிடையாதுல்ல. யாரும் போய் சாமி கும்பிடுறதோ, தேங்காய் உடைக்கிறதோ, ஆடு கோழி பலியிடுறதோ சங்கர மடத்துல கிடையாதுல்ல. அது தமிழர்களுடைய இடம்.
காஞ்சியில இருக்கக்கூடிய ஒரு ராவண கோட்டம் தமிழனுக்கு அங்க வரணும், தமிழ் அரசனுக்கு வரணும். அப்படிங்கிறது ஒரு இயல்பான மக்கள் நம்பிக்கை இல்ல. நாங்க நம்புறோம். நம்பிக்கை அடிப்படையில தான் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு குடுத்திருக்கு எல்லா சமயத்திலயும். அப்ப நம்பிக்கை அடிப்படையில தான் இந்த இது கேட்கிறோம் நம்ம. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? யாரையும் நம்ம வந்து எதிரால யாருக்கு எதிரா பேச போறோம் நம்ம? யாருக்கு எதிராவும் இல்ல. ராவணன் நீங்க ராமன் பிறந்திருந்தால் ராவணன் பிறந்திருப்பார். இல்லையா? ராமன் பிறந்தாருன்னு உறுதியா நம்புறீங்கல்ல. அப்ப ராவணனும் பிறந்திருக்கணும்ல. ராவணன் கற்பனை என்ன? அப்ப ராமன் என்ன ஆயிடுவாரு? கற்பனையோட சண்டை போட்டாரா அவரு? காத்துல கத்தி வீசினாரா? இல்ல, இல்ல. உங்க கதை உண்மைன்னா, இந்த கதையும் உண்மையா தானே இருக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்க கேட்கிறோம். இதுல ராவணன் என்ன தவறு? இலங்கையில பிறந்தாரு. இல்லைங்க. அது அதாவது என்னன்னா, ராவணன் இலங்கையில ஆட்சி பண்ணியிருப்பாரு. சரியா? நீங்க ராமன் வந்து ராமனோட அம்மா பிறந்த இடம் நேபாளம். அப்புறம் அயோத்தியில நீங்க வந்து வீடு கட்டுறதுக்கு வச்சிருக்கிறீங்க. அவருக்கான பிறந்த இடம் சொல்லியிருக்கிறீங்க. அதே மாரி ராவணனோட அம்மா ஒருவேளை இங்க காஞ்சியிலருந்து போயிருக்கலாம். இதுல என்ன தவறு இருந்திருக்க முடியும்? வரலாறு எடுத்து படிப்போம். அப்படித்தான் பார்க்கணும். அயோத்தி ஒண்ணும் கெட்ட வார்த்தை இல்ல. ஆ. ஏன் திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறுனா என்ன? அதுல என்ன குறைஞ்சு போச்சுன்னு எச் ராஜா கேட்கிறாரு. ஹெச் ராஜா கேட்டாரா? இல்ல நயனா நாகேந்திரன் கேட்டாரா? 2 பேருமே எல்லாருமே கேட்கறாங்க. இல்லைங்க. நம்ம வந்து ஏன் இது அயோத்தியா மாறணும்? ஏன் வந்து அயோத்தி மதுரையா மாறக்கூடாது? அயோத்தியா மதுரையா மாறக்கூடாது? மதுரை கெட்ட வார்த்தையா? ஆ. இங்க தர்காவும் இருக்கிறது. காசிமார் பள்ளிவாசல் இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. எல்லாமே அங்க இருக்குதுல்ல. ஏன் அந்த மாரி ஏன் அயோத்தியா மாறக்கூடாது? அயோத்தி ஏன் மதுரையாக மாறக்கூடாது? மதுரை கெட்ட வார்த்தையா? அயோத்தியை விட மதுரை வந்து வரலாற்று சிறப்பு மிக்கதுங்க. அயோத்தியை விட மதுரை வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது. தமிழ் மொழியினுடைய தமிழை சங்கம் வைத்து வளர்த்த மண் வந்து மதுரை மண். சர்வதேச அளவிலே வணிகம் செய்த மண் மதுரை மண். பல கலைகளினுடைய இடம். பல சிந்தனைகளின் இடம். சரிங்களா? கண்ணகி நீதி கேட்ட இடம். அப்படியாட்ட அப்படி ஒரு வரலாறு அயோத்திக்கு என்ன வரலாறு இருக்கு இப்படி? அயோத்தி வேண்டுமானாலும் மதுரையாக மாறட்டும். அதுதான் நடக்கும். அயோத்திய மதுரையா மாத்தலாம். அயோத்தி தான் திருந்த வேண்டி இருக்கிறது. மதுரை அல்ல. மதுரை அல்ல. அயோத்தி தான் திருந்த வேண்டி இருக்கிறது. நீங்க மதுரையில வந்து சாமானிய பெண் வந்து ஒரு அரசருக்கு எதிராக நின்று நீதி கேட்க முடிஞ்சதில்ல. சரிங்களா? சம்புகன கொலை பண்ணாரு ராமன். ராமன் என்ன பண்ணாரு? சம்புகன வந்து தவம் செய்தான் என்கின்ற காரணத்தினால் தலையை வெட்டினார். சம்புகனுடைய வம்சாவளியினர் போய் ராமன்ட்ட நீதி கேட்க முடியுமா? தவறு செய்யாத சம்புகன், தவம் செய்த சம்புகனை தலையை வெட்டிய ராமனிடத்திலே போய் சம்புகனுடைய வம்சாவளியினர் நீதி கேட்க முடியுமா? ஆனால் கண்ணகி நீதி கேட்டாள் மதுரையில. சீதை போய் நீதி கேட்க முடியுமா? சீதை வந்து ராமனிடம் நீதி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. லவா குசா வைத்துக்கொண்டு காட்டிலே தனியாக வாழ வேண்டிய நிலையில காட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள். சீதை நீதி கேட்க முடியுமா அயோத்தியில போய்? கேட்க முடியாது. ஆனா கண்ணகி கேட்க முடியும். தவறு செய்து விட்டோமே என்று மன்னன் உயிர் துறந்தான். மன்னரோடு அவருடைய துணைவியாரும் உயிர் துறந்த அந்த நீதியை காத்த மண் மதுரை. அதனால அயோத்தி தான் மதுரையா மாறணுமே ஒழிய, மதுரை அயோத்தியா மாற வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு யோக்கியதை அயோத்தி கிடையாது. இதுல பல கருத்துக்கள் இருக்கு. குறிப்பா நீங்க முன்வச்ச விமர்சனங்கள்லயே வந்து போலி தமிழ் தேசியவாதிகள், குறிப்பாக முருகன் முப்பாட்டன்னு சொல்லக்கூடிய திரு சீமான் அவர்கள், இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அமைதி காப்பது ஏன்? குறிப்பாக ஜி.ஆர். சாமிநாதன் குறித்தோ, அல்லது இது வெளிப்படையாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தாத சீமான் அவருடைய அமைதியை நம்ம எப்படி பார்க்கிறதுன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. ஆனால் அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து இங்க ஏன் விளக்கேத்துறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கிறாரு. குறிப்பா அரசாங்கம் இப்படியெல்லாம் அணிதிரட்சி நடக்குது. இந்துத்துவ அமைப்புகள் இப்படி வராங்க அப்படின்னா, முன்னாடியே இது கண்காணித்து தடுத்து நிறுத்தியிருக்கணும். அரசாங்கமும் தன்னுடைய மைலேஜ வந்து இதன் மூலம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன? அதாவதுங்க அடுப்ப அணைச்சதுக்கு அப்புறம் உல வைக்கிறேன்னு வந்த ஆளு. சீமான் வந்து என்னத்த சொல்ல முடியும்? எல்லா பிரச்சனையும் பேசி, சண்டைய போட்டு, நம்ம அதுக்கு எதிரா மல்லு கட்டி எல்லாம் முடிஞ்சு ஒரு நிலைக்கு நிதான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இந்துத்துவ அமைப்புகளை கட்டுப்படுத்தியதற்கு பிறகு அவர் வந்து வழக்கம் போல பிரஸ் மீட்ல கம்பு சுத்தியிருக்காரு. அவர் பிரஸ் மீட்ல கம்பு சுத்துற ஆள் தானே! வேற ஒண்ணும் இல்லைல்ல. நம்ம என்னன்னா, அந்த முப்பாட்டன் முருகன்னு அவர் பேசின சமயத்தில எதிர்த்தோம். அரசியலோடு தான் இங்க வந்து மதத்தை, நம்பிக்கையை கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப பலர் வந்து அத வந்து சரியான வழிமுறைன்னு அவங்க கட்சிய சேர்ந்தவங்களே பேசினாங்க. வீரத்தமிழர் முன்னணின்னு ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சாரா?
முப்பாட்டன் முருகன், வீரத்தமிழர் முன்னணின்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஒண்ணு சொன்னார். என்னது முருகன எதுக்கு எடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப, முருகன் தான் முதல்ல தமிழ் தேசியத்த பேசினாரு. ஏங்கன்னா திருவிளையாடல் புராணத்த திரைப்படத்துல திருவிளையாடல் திரைப்படத்துல எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று மக்கள், எனக்கென்று கொடின்னு முருகன் கோவிச்சுட்டு போனார்ல. அது மாதிரி அந்த அந்த தான் அதனால தான் முருகன வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு கதையெல்லாம் இஷ்டத்துக்கு வழக்கம் போல உடுற மாரி சுத்தி விட்டாரு. சரி, முருகன் அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவா வந்து எல்லாரும் தனித்து பண்ணோம். அரசியல்ல நம்ம வந்து மதத்தை கொண்டு வந்து சேர்த்ததில்ல. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பழக்கம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும். கடவுள் நம்பிக்கையில நாத்திகரா இருப்போம். அது அவரவர் விருப்பம் சம்மந்தப்பட்டது. கடவுள நீங்க நம்புறீங்களா? இல்லையா? இந்த சாமிய கும்பிடுறீங்களா? அந்த சாமிய கும்பிடுறீங்களான்னு உங்க தனிப்பட்ட விஷயம். அரசியல் என்பது வெகு மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு என்ன செய்ய போறோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுறதுக்கான விஷயம். அந்த இடத்துல எனக்கு உனக்கு என்ன விருப்பம் இருக்குங்கிறது பேசுறது இல்ல. நீ என்ன சாப்பிடுற? நான் என்ன சாப்பிடுறேன்? நீ என்ன சட்டை போடுற? நான் என்ன சட்டை போடுறேங்கிற விஷயம் அல்ல அது. அதனால அந்த இடத்துல தனிப்பட்ட நம்பிக்கைகள் வந்து வைக்கிறதில்ல. மத நம்பிக்கைகளோ, கடவுள் நம்பிக்கைகளோ நம்ம வைக்கிறதில்ல. ஆனா இவர் என்ன பண்ணார், தமிழ்நாட்டு வரலாறுல முதல் முறையாக என்ன பண்றாரு, இந்த மதத்தை கொண்டு வந்து அரசியலாக உள்ள வைக்கிறார். அப்பவே நம்ம கண்டிச்சோம் அதுல. தவறு அப்டின்ட்டு. சரி, நான் என்ன சொன்னேன், நான் தமிழ் அடையாளத்த எடுக்க போறேன், பெருசு பண்ண போறேன்னு எல்லாத்தையும் பேசினார். சரிங்களா? அப்ப இது என்ன ஆச்சுன்னா, அப்ப மதத்தையும், அரசியலும் கலக்கக்கூடிய ஒரு ஒரு பண்பை, ஒரு பண்பாட்டு, அரசியல் இல்ல, பண்பாட்ட தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு பண்பாட்டு வந்தார். ரீதியாக கடவுள் வழிபாட்டிலிருந்து நம்மள வெளியேத்திட்டாங்க. அது திராவிடம் செய்திருக்கிறது, பெரியார் செய்திருக்கிறார். ஆனா அப்படி கிடையாது. முருகன் அப்படின்றவர் வந்து நம்ம குறிஞ்சி நில தலைவன். அப்படி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு தலைவன் இருக்கிறான். எல்லாருமே நம்ம வழிபட்டு இருக்கிறோம். அவங்கலாம் நமக்கு மூதாதையர் அப்படின்னு இப்ப நீங்க ராவணன் மூதாதையர்ன்னு சொல்ற மாரி, நம்ம இவங்க எல்லாமே கடவுள் எல்லாமே மூதாதையர் தான். அதாவதுங்க, திராவிட இயக்கம் வந்து தமிழர்களுடைய திணை வாழ்வியல் முறையை மறுக்கல. எந்த இடத்துலயும் போய் முருகன் கோயிலு, முருகன் சிலைய உடைக்கிறேன்னு பெரியார் நிக்கல. அவர் பிள்ளையார் சிலைய எதிர்த்தாரு, ராமன் வழிபாட்ட எதிர்த்தாரு. 2மே ஆரிய படையெடுப்பாக இருந்தது. பெரியார் வந்து முருகனையோ, அம்மனையோ, ஐயனாரையோ கை வைக்கல. நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறைகள வந்து மறுக்கிறேன், அத வந்து நிறுத்துன்னு சொல்லிலாம் பேசல. அதெல்லாம் வந்து அதிகார மையங்கள் கிடையாது. அதெல்லாம் சுரண்டல மக்கள. முருக வழிபாட்டு முறைகள்லயோ, அல்ல ஐயனார் வழிபாட்டு முறைகள்லயோ, அம்மன் வழிபாட்டு முறைகள்லயோ, நம்ம பூசாரி தான் இருக்கிறாங்க. அந்த பூசாரிகளுடைய மாநாட்டுக்கு தன்னுடைய விடுதலை பத்திரிகையில விளம்பரம் போட்டார். இலவசமாக பெரியார் வந்து விளம்பரமே போட்டார். நாட்டார் கோவில்களுடைய பூசாரிகளினுடைய மாநாடு குறித்து, அவர்கள் கூட்டம் குறித்து அதற்கு விளம்பரமே பெரியார் போட்டார். இது தற்குறி கூட்டம் அது. சீமான் கூட்டம். என்ன வரலாறு தெரியும் எங்களுக்கு? இப்ப பெரியார் வந்து வைதீக வைதீகம்னா கூட அவங்களுக்கு தெரியாது என்னன்னு. சமஸ்கிருத வகைப்பட்ட, ஆரிய வகைப்பட்ட கடவுள், அதனால் வந்த பார்ப்பனிய ஆதிக்கம், அதனால் ஏற்பட்ட சுரண்டல். அதை எதிர்த்து சண்டை போட்டார் பெரியார். இவங்கள மாரி முட்டா பசங்க ஏதோ படிச்சிருந்தா தானே அவங்களுக்கு தெரியும். நீங்க நாம் தமிழர் தற்குறி கூட்டம்னு சொல்றீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ இப்ப அரசியல் ரீதியா கரண்ட்ல ட்ரெண்ட்ல தற்குறின்னு சொல்லக்கூடிய அ அந்த விமர்சனங்கள முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேக்கா. அவங்க திராவிடத்தையும், தமிழ் தேசியத்தையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியல் நாங்க முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற அவங்க, இதுல சீமானை விட பெரும் அமைதி காக்குறாங்க இல்லையா? விஜய் இன்னும் இல்ல, அத அந்த பத்தி பேசவே இல்ல. விமர்சனத்துக்கு அப்புறம் வருவோம். ம். நீங்க வந்து இந்த அரசியல கையில எடுத்த ஆள் யாரு? முருக அரசியல் கையில எடுத்த ஆள். ஏன் அவங்கள தற்குறின்னு சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு தவறாக ஒரு அரசியலை பேசுவது, பொய்யின் அடிப்படையிலே பரப்புரை செய்வது, பொய்யையே உண்மை என்று நம்ப வைப்பது, தன்னை நம்பி வந்த இளைஞர்களுக்கு தவறான வரலாறையும், அரசியலையும் கத்துக் குடுக்கிறது ஒரு வேலையாவே வச்சுட்டு இருந்தாரு. அத குறித்து நேரடி விவாதத்துல எங்கேயாவது வந்திருக்காரா அவரு? எங்கேயாவது வந்திருக்காரா? எங்கேயும் விவாதத்துக்கு வரமாட்டாரு. பயந்தாங்குழி அதுல. நீங்க வந்து தமிழ் தேசியம் குறித்தோ, திராவிடம் குறித்தோ அவர் வைக்கக்கூடிய அத்தனையுமே நாங்க நேருக்கு நேரா மேடையில பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். அவங்க கட்சியில யாராவது ஒருத்தர் வர சொல்லுங்க பாப்போம். வரமாட்டாங்க. அவ்வளவும் பொய். அவங்களுக்கு தெரியாது அது. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. திராவிட எதிர்ப்பு பேசுவாங்கங்க. வீர வணக்க போஸ்டர் போடுறாங்கல்ல தமிழ் அறிஞர்கள்ன்னு சொல்லிட்டு, அதுல 90% திராவிட இயக்கத்தவர். ஆணைமுத்து ஐயாவுக்கு போஸ்டர் போடுவாங்க. தோப்பா ஐயாவுக்கு போஸ்டர் போடுவாங்க. நெடுஞ்செழியன் ஐயாவுக்கு போஸ்டர் போடுவாங்க. இவங்கெல்லாம் யாரு? பெரியாரிஸ்ட். கடந்த காலங்கள்ல பெரியாருக்குமே நினைவேந்தல் அதுதாங்க, அது நடந்ததுல நிலையானது கிடையாது. அப்போது பெரியார் பக்கம் போனா லாபம் கிடைக்குமான்னு பார்த்திருப்பாரு. 10 பைசா கிடைக்குமான்னு பார்ப்பாரு. சரி வேணாம், இதோட வேற எங்க 10 பைசா அதிகமா கிடைக்கும்னா, ஆர்எஸ்எஸ்க்கு போட்டு போயிரு. சாவருக்கு இருக்குன்னு போஸ்ட் போடல. இது எப்ப போட போறாருன்னு தெரியாது. சரிங்களா? அப்ப அந்த அரசியல் பெரியார் வந்து இந்த நாட்டார் பண்பாட்டுகள் மேல கை வைக்கல. நாட்டார் பண்பாட்டு முறையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பேசலாம். அதற்கு மூடப்பழக்கங்களை பேசலாம். அது ஏழை எளிய மக்களை வந்து ஒரு கடவுளின் பெயரால் சுரண்டுகின்ற வேலை அதுல நடக்கல.
நாடா தெய்வத்துல எங்க நடந்தது? ஐயனார் கோவில்லயோ, அல்லது அம்மன் கோவில்லயோ அப்படி சுரண்டல் இருந்ததா? முருகன் கோவில்ல சுரண்டல் இருந்தது. இல்ல, ஏழை மக்களினுடைய கடவுள் அது. ஏழை மக்களோட நம்பிக்கைகளாக இருந்தது. அந்த இடத்துல அவர் கை வைக்கல. சரில, அவர் அங்கெல்லாம் அந்த எல்லாம் முருகன் கோயில விட்டு வெளிய வாங்க, முருகன் நம்பிக்கையிலருந்து வெளிய வாங்கன்னு என்னைக்கு சொன்னாரு அவர்? எந்த இடத்துல பேசியிருக்காரு? அவர் அப்படி வைக்கல. பார்ப்பன ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடத்தில், அந்த ஆதிக்கத்தை வைத்துக்கொண்டு சாதியாக பிரித்து மக்களை சுரண்டுகின்ற இடத்தில் இழிவுபடுத்துறாங்க இல்லையா? அந்த இடத்துல தான் பெரியார் சண்டை போடுறாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும். இதெல்லாம் அவங்க ம். பேசின அனைத்து சாதி அர்ச்சகராகணுங்கிற இடமும், கோயில்கள நுழைவு போராட்டங்கள் நடப்பதை அப்படியே தொடர்ச்சியாக இவர்களும் முன்னெடுத்ததும், எந்த அடிப்படையில வரும்? இந்த அடிப்படையில தான் வருது. அது சுயமரியாதைங்கிற பேர் இருக்குல்ல. சுயமரியாதைன்ற ஒரு பேர் இருக்கு இல்லைங்களாங்க? அது என்ன அர்த்தம் அது? உன் மரியாதையை குறைப்பதற்கான முயற்சியை எவன் செய்தாலும் எதிர்த்து நில் என்பதுதான். அது சாமியின் பெயரால் சொன்னான்னா, அவன வேண்டான்னு சொல்லுன்னு சொல்லி தான் சொன்னாரு அவரு. அப்ப அதனால, நீங்க ஒரு முருக வழிபாடுன்னு உள்ள கொண்டு வந்ததே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அது. அதாவது என்னன்னாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, கடந்த 70, 60, 70 ஆண்டுகளாக அவர்களுடைய இந்த சமஸ்கிருத வகைப்பட்ட நீங்க ஒண்ணும் இல்ல. எச் ராஜா பேசுறப்ப பாதி நேரம் இங்கிலீஷ்ல பேசுவாப்ல. சரிங்களா? ராகவன் மாரியான கும்பல் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு அழுத்தம் அதிகமா குடுத்து அந்த வார்த்தைகள் இருக்கும். அவங்க பேசுற அந்த ஆர்எஸ்எஸ் காரங்களோட பேச்சுல சமஸ்கிருத வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். எழுத்துலயும் சமஸ்கிருதத்துக்கான இந்த எழுத்துக்கள் இருக்குல்ல, கிரந்த எழுத்துக்கள் வந்து அதிகமா வந்து விழும். புரியுதுங்களா? அவங்க பழைய சமஸ்கிருதத்தால் ஆதிக்கம் செய்யப்பட்ட ஒரு தமிழ் இருந்தது இல்லையா? தனித்தமிழ் இயக்கம் வந்து போராடி மீட்டெடுத்ததில்ல தமிழ. அதற்கு முன்னாடி இருந்த அந்த தமிழ் இருக்கு இல்லையா? அந்த தமிழை கொண்டு வருவதற்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுது. நுணுக்கமா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்கு எச் ராஜா பேசிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஆக்ஸ்போர்ட் புரொஃபசர் மாரி அப்படியே இங்கிலீஷ்ல ஒண்ணு பேசுவாரு. இல்லைங்களா? அது எதுக்குன்னா, நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்ல தெளிவா பேசுவோம். அவர் வந்து அந்த இடத்துல அந்த மொழி கலப்பை வந்து ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம தூய தமிழ்ல பேசணும்னு சொல்லல. எதார்த்த தமிழ்ல பேசுங்க. நடைமுறை தமிழ்ல பேசுங்க. அவரு அப்படியே டக்குன்னுலாம் அது வந்து ஆர்எஸ்எஸ்க்குள்ள ரொம்ப நுணுக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்பாட்டுல அவங்க இருக்கிறப்போ, தமிழ் வகைப்படுத்தப்பட்ட ஆர்எஸ்எஸ்க்கு அவனுக்கு வழி தெரியல. இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து நான் காரியகர்த்தாவாகத்தான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு பேசியிருந்தார்ல. அந்த மாரி. காரியகர்த்தான்னா என்னது அது? ம். சங்கராச்சலக்குன்னு பேசுறானே, அது என்னது அது? மண்டல்னு பேசுறான் பிஜேபிக்காரன்ல. நம்ம பகுதி செயலாளர், தொகுதி செயலாளர், வட்ட செயலாளர்ன்னு பேசுவோம். அவன் மண்டல் அது இதுன்னு பேசுவான். காங்கிரஸ் கட்சி அப்படி பேசாதுங்க. தேசிய கட்சி தானே. அது கூட அப்படி பேசாது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட தேசிய கட்சி தான். இங்க வந்து லோக்கல்ல என்ன பயன்படுத்தணுமோ அதான் பயன்படுத்துறான். இவன் இன்னும் அந்த சமஸ்கிருத வார்த்தைகள், அ சமஸ்கிருத வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படும். அப்ப நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் கருத்துக்களை தமிழ் வயப்படுத்த தெரியல அவனுக்கு. அவனுக்கு முருக வழிபாட்ட பத்தி தெரியாது. ஐயனார பத்தி தெரியாது. இங்க இருக்கக்கூடிய இதர வழிபாடுகள தெரியாது. இங்க எப்படி பெருமாள வணங்குறோம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு வந்து மராத்திய பார்ப்பன வழிவகைப்பட்ட அந்த இந்துத்துவ முறை மட்டும் தான் தெரியும். சரிங்களா? அப்ப அவனுக்கு வேதம் மட்டும் தான் கடவுள். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இவனுங்கெல்லாம் நம்ம வந்து நாத்திகன்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. சரிங்களா? இந்த நாத்திகங்கிறது உண்மையாலுமே ஆர்எஸ்எஸ் காரன் தான் நாத்திகன். அவன் இந்த கடவுள கும்பிட மாட்டானுங்க. அவனுக்கு வேதம் மட்டும் தான் கடவுள். அவனுக்கு வேதம் ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய வகைப்பட்டவர்கள் தான் இவங்க. பார்ப்பனர்ல பல வகைகள் இருக்கு. இவர்கள் ஸ்மார்த்த பார்ப்பனர்கள். ஸ்மார்த்த பார்ப்பனர்களுக்கு வேதம் மட்டும் தான் கடவுளே ஒழிய, நீங்க பெருமாளோ, சிவனோ, முருகனோ, நீங்க சொல்லக்கூடிய பெயர் வைத்தக்கூடிய எந்த கடவுளும் கடவுளா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது வணங்கவும் மாட்டார்கள். கோயிலுக்குள்ளே போமாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க ஸ்மார்த்த வகைப்பட்ட ஆட்கள். அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு, தமிழ்நாட்டுக்கு ஏற்ற வகையில் இந்துத்துவத்தை பேசுவதற்கான, சனாதனத்தை பேசுவதற்கான வழி தெரியல. அந்த கதவை திறந்து விட்டது சீமான். அரசியலோடு எப்படி கடவுளையும், மதத்தையும், மத நம்பிக்கையும் கொண்டு வந்து இணைப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ்ஸிற்கு வழிகாட்டியது சீமான். அவர் தான் முருகன் முப்பாட்டான்ப்பா. நம்ம வந்து சாமியாவும் இருக்கலாம். நம்ம வந்து நமக்கு நமக்கு கட்சிக்கு ஒரு சாமி இருக்குதுன்னு காமிச்ச இடம் இருக்குல்ல. கட்சிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்ற இடம் இருக்குல்ல. அதை அதை வந்து முதல்ல தொடக்கி வச்சு, அந்த இந்துத்துவ அரசியலை தமிழ் மொழியிலே பேசியது சீமான். புரியுதுங்களா? இந்துத்துவ அரசியலை தமிழ் மொழியில் பேசியது. அவங்களுக்கு என்னன்னு பேச தெரியல. ஆர்எஸ்எஸ் காரனுக்கு வந்து ஏன் இங்க வளர முடியாம நின்னுட்டு இருந்தான்னா, தமிழ்நாடு வந்து மேடை பிரச்சாரத்தின் வழியாக பல்வேறு செய்திகளை கேட்டு தன்னை அரசியல்படுத்திக் கொண்ட சமூகம் அது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ, திராவிட இயக்கத்துக்காரர்களோ 2 பேருமே பேசுவார்கள். திராவிட இயக்கத்துக்காரர்கள் அதுல முன்னோடிகள். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் மிக்கவர்கள். அது உலகத்தினுடைய தகவல், உலகத்தினுடைய அரசியல்ல இருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும்
பேசுவாங்க. அப்படி பேச்சாற்றல் ஆர்எஸ்எஸ் காரனுக்கு கிடையாது. அப்ப அவனால ஒரு பரப்புரை செய்ய முடியல. நம்ம இப்படிதான் இருக்கிறோம், நம்ம இப்படிதான் பார்க்கணும்னு பரப்புரை செய்ய முடியல. அந்த பரப்புரை வேலையை செய்தவர் சீமான். ஆர்எஸ்எஸ்ஸுக்கான ஒரு தமிழ் வகைப்பட்ட ஒரு நுழைவை ஏற்படுத்தி கொடுத்தது, உடைவை ஏற்படுத்தி கொடுத்தது சீமான். இவரு முருகன், முப்பாட்டம் முருகன் வேலை தூக்கிட்டு போனாரு. சரியா? அப்புறம் வந்து நீங்க கட்சிக்காரன்ட்ட வந்து பல நம்பிக்கைகள் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப மாரியம்மன் கோயில் திருவிழா இருக்குல்ல, எல்லா ஊர்கள்லயும் நடக்குது. எல்லா கட்சிக்காரனும் காசு தருவாங்க. எல்லா எம்எல்ஏவும் தருவாங்க. கவுன்சிலரும் காசு தருவாங்க. தருவாங்களா? மாட்டாங்களா? என்ன கட்சி தரும்? திமுக தரும், அதிமுக தரும். ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாமி நம்பிக்கை இல்லையா? அந்த கோயிலெல்லாம் யாரு காப்பாத்துனாங்க? அந்த கோயிலோட கும்பாபிஷேக குடமுழுக்குல இருந்து எல்லாத்துக்கும் யார் காசு தந்தாங்க? இதே திமுக, அதிமுக கட்சியில தான் குடுத்தாங்க. அவன் நாத்திகரா அவங்க? இல்ல. அவங்க குடுத்தாங்க. ஆனா அவங்க யாராவது, "எப்பா எனக்கு மாரியம்மன் பேர்ல வந்து பேர சொல்லி ஓட்டு கேட்டாங்களா? யாராவது ஐயனார் பேர சொல்லி வந்து ஓட்டு கேட்டாங்களா? யாராவது முருகன் பேர சொல்லி ஓட்டு கேட்டாங்களா?" அவரவர்கள் பக்திய அவங்க தனியா வச்சுக்கிட்டாங்க. ஆனா அத கட்சிக்குள்ள கொண்டு வந்து, கட்சி கொள்கை திட்டமா மாத்துற வேலையை செய்தவர் சீமான். இந்த வழிமுறை இருக்குல்ல, "ஓ! இப்படி பண்ணலாம் போல் இருக்குது. நம்ம வந்து மதத்தை, மத நம்பிக்கையை, ஒரு கடவுள் நம்பிக்கை அரசியலோடு சேர்த்து மேடைகள்ல பேசலாம். அமைப்புக்குள்ளார அந்த பண்பாட்டை கொண்டு வரலாம்." அப்படிங்கிற ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி, "இப்படிலாம் பண்ணலாம்ப்பா. தப்பு இல்லப்பா." நீங்க பிஜேபிக்கு வந்து எது எது செய்ய முடியாம தவிச்சுட்டு இருந்தானோ, அந்த கதவ உடைச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி குடுத்தது சீமான். அதுக்கு பின்னாடி எல்முருகன் வேல தூக்கிட்டு ஓடுனாப்புல. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஓட ஆரம்பிச்சாப்புல. இன்னைக்கு வந்து இந்து முன்னணிக்காரன் வந்து முருக விழா நடத்துனாங்க. இதுல திமுகவும் சேர்ந்து முருகப் பெருவிழா நடத்தி விட்டுச்சு. அவங்க செய்த தவறு. பெருந்தவறு. சரிங்களா? அப்ப இது என்ன ஆச்சுன்னா, இந்த முறைகள் வந்து இதுக்கு எல்லையே இருக்காது போய் சேர்றதுல. இதுக்கு எல்லை என்ன இருக்குது? நீங்க அரசியலோடு மதத்த கலக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கொள்கை திட்டம் தானங்க போடுறீங்க. இல்லையா? நீங்க மதிய சத்துணவு போடணும்னு சொல்றது ஒரு கொள்கை திட்டம். அது குழந்தைங்க படிச்சுட்டு, அதுக்கான உணவு இருந்ததுன்னா, ஆரோக்கியமா இருந்தா நல்லா படிக்கும்னு நெனச்சு ஒரு கொள்கை திட்டம் போடுறதுக்கு மதத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க? இத்தன காலேஜ் திறக்கணுங்கிறதுக்கும் மதத்துக்கு என்ன சம்மந்தம்? இத்தன ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கும் மதத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இத்தனை பாலம் கட்டுவது, இத்தனை சாலைகள் கட்டுவது, இத்தனை தொழிற்சாலைகள் கட்டுவது, இத திட்டங்கள் இடுவதற்கான அரசியல். இதை செய்யறதுக்கு மதம் என்ன? மதத்துக்கு என்ன வேலை இருக்குங்க? எவன் என்ன சாமி கும்பிட்டா என்ன? கும்பிடாம இருந்தா என்ன? அவன் அவன் தனிப்பட்ட விஷயம். அவன் தனிப்பட்ட விஷயம் அது. ஏன் உலகத்துல ஐரோப்பால இருக்கக்கூடிய இத்தன அரசுகள்ல வந்து அவன் அவன் சாமிய தூக்கி வச்சுட்டு, இயேசுநாதர தூக்கி வச்சுட்டா ஓட்டு கேட்க போனான் அங்க? இல்ல ஜப்பான்ல புத்தர தூக்கிட்டு ஓட்டு கேட்க போனானுங்களா? இல்லையே! இப்ப அதனால தான் விஜயும் அமைதியா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நாளைக்கு இல்ல கூட நான் முதல்ல ஆ அம்பலப்படுத்த சரி. வேண்டியிருக்குது. ம். இப்ப இத்தனை வேலையும் பேசிட்டு, முருகன் கோவில்ல வந்து இந்த பிரச்சனைய பண்றாங்க. இத வச்சு தீபம் ஏத்தணும்னு சொல்லி ஒரு நீதிபதிய வச்சு பிரச்சனைய உருவாக்குறாங்க. அன்றைக்கு முதல்ல போய் நின்றுருக்கு வந்து வீரத்தமிழர் முன்னணி வச்சிருக்கிறார்ல, ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார்ல தனியா. கோமாளிகள வச்சு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார்ல. இந்த கோமாளிகள கொண்டு போய் நிறுத்தணும். "எப்பா இது எங்க முருகன் கோயிலுப்பா, நீ யார்றா வர்றதுன்னு?" கேட்கணுமா இல்லையா? பிஜேபி காரனுக்கு, வட இந்தியாக்காரனுக்கு, ஒரு மார்வாடி சேட்டு கம்பெனிக்காரனுக்கு, முருகனுக்கு என்னடா ஆக்குறன்னு நீ இல்ல போய் நின்றுக்கணும். என்ன பண்ண நீ? அமைதியா இருந்தாப்புல. மத்த சமயத்துலலாம் பிரஸ் மீட்ட கூப்ட்டு, "இப்படி கூப்ட்டியா? அப்படி கூப்ட்டியா?" பிரஸ்காரன திட்டுறது. அங்க பிரஸ்காரன்ட்ட ஒரு பெரிய சண்டைய போட்டு ஒரு நாடகத்த நடத்துவாரு. அன்னைக்கே அமைதியா இருந்தாரு 3, 4 நாளா. ஏன்னா பிஜேபி காரனுங்க வாய பொத்தின்னு உட்கார்ந்திருக்கிறது. நீ தானே முருகன்னு பேசுன. உன் அரசியலுக்கு தானே அது ஆபத்தா வந்திருக்கணும். நீ தானே பதறி இருக்கணும். நீ தானே போய் நின்றுருக்கணும். ஏன் தமிழ முருகன் எங்க தீபம் ஏத்துறான் உனக்கு என்னடான்னு சொல்லி கேட்டுருக்கணும்ல. இவங்க என்னன்னா அடிப்படையில நாம் தமிழர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கிறவர் தான். அவர் பாலஸ்தீனத்துக்கு என்னங்க கூட்டம் நடத்துனாரு? நான் கேட்கிறேன். அவர் கட்சியிலிருந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி விட்டாரு. அவர் மனைவிய வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தி விட்டாங்க. என்னைக்கு சீமான் பாலஸ்தீனத்துக்கு அப்ப இப்ப இப்ப தனியான பெரிய பெரிய போராட்டம் நடத்தினார்? என்னைக்கு பண்ணாரு? அவங்க அடிப்படையில இஸ்லாமிய விரோதிகள். வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பிஜேபிக்கு என்ன சாதகமான இருக்கோ, அந்த சாதகத்த தான் உள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. மேடையில பேசுறது, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். பண்ற வேலை எல்லாமே இது எதிரான வேலைகள் தான். 3 வருஷமா இனப்படுகொலை நடந்தது. ஈழ இனப்படுகொலைக்கு நியாயம் கேட்கிறவன் இன்னொரு இனப்படுகொலை கேட்க மாட்டானா என்ன? நாங்க 3 ஆண்டுகளா எத்தன போராட்டம் நடத்தியிருக்கோம் நாங்க. புரியுதுங்களா? இதுதான் மே 17 இயக்கத்துக்கும் நாம் தமிழருக்கும் உள்ள வித்தியாசங்கள். தமிழ் தேசிய அரசியல் இது 2 வேறுபட்டது இதுதான். இந்த 2 வேறுபாடு தான். அதனால தான் நம்ம போய் நீங்க தான் அத பேச வேண்டிய தேவை இருக்குது உங்களுக்கு.
நீங்க பேசலைல்ல. அப்ப இப்ப முருகன் விழான்னு ஆரம்பிச்சதும், தைப்பூசத்துக்கு அங்க போறேன், தைப்பூசத்துக்கு லீவ் விடுன்னு சொல்றது, கையில வேல தூக்கிட்டு டான்ஸ் ஆடுனது, விபூதி வச்சுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணது. இத்தன வேலை எதுக்கு? பிஜேபிக்காரன் இங்க வந்து அரசியல் பண்றது. வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க திடீர்னு தமிழ் தேசியவாதிகள்லாம் உடனே விபூதி எடுத்து போட்டு வந்து நின்றுருக்காங்க. ஏன் கிறிஸ்டியன்லாம் தமிழ் தேசியவாதி ஆகக்கூடாதா? முஸ்லீம்லாம் இருக்கிறவன் தமிழ் தேசியவாதி ஆகக்கூடாதா? அல்லது நாத்திகன் தமிழ் தேசியவாதியா இருக்கக்கூடாதா? இல்ல பௌத்த வழிபாட்டுல வரவன் தமிழ் தேசியவாதியா இருக்கக்கூடாதா? அ என்ன கதை இது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதி திராவிடம் எதிர்க்கிறேன், பெரியார் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க தமிழ் தேசியம் பார்த்தீங்கன்னா, விபூதி வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாய்ங்க. என்னடான்னா, இவங்க வேற ஒண்ணும் இல்ல. இவங்களுக்கு பிஜேபிக்காரனுக்கு வேற எந்த வித்தியாசமும் இருக்காது. கடவுள் நம்பிக்கை அவன் அவனோட தனிப்பட்ட விஷயங்க. தனிப்பட்ட விருப்பு, வெறுப்பு சம்பந்தப்பட்டது. ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணலாம். நீ இந்த சாமிய கும்பிடு, அந்த சாமிய கும்பிடுங்கிற மாரி இந்த சாமிய கும்பிடாதன்னு பண்ணலாம். சரிங்களா? அது அவங்க உங்களுடைய விருப்பு, வெறுப்பு சார்ந்த விஷயம். சரிங்களா? பெரியார ஏத்துக்கொண்ட எத்தனையோ பேர் வந்து பக்தர்களாவே இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து தவறு கிடையாது. ஆதிக்கத்துக்கு எதிரா நிக்கிறீங்களா? நம்ம இப்ப ஏன் நீதிபதி எதிர்க்கிறோம்? நீதிமன்றம், நீதிபதியும் வந்து ஒரு ஆதிக்க அரசியல வைக்கிறாங்க. இப்ப நீ நியாயம் வழங்குறதுக்கு இருக்கிற. நீ என் தலையில திணிக்கிறதுக்கு உன் வேலை இருந்ததுன்னா, நான் எதிர்த்து தான் ஆகணும். நீ ஒண்ணும் கடவுள் கிடையாது. நீதிமன்றம் ஒண்ணும் கோவில் கிடையாது. அப்ப ஜனநாயகத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அதை நீதிமன்றம் செய்யவில்லை என்றால், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்துருது. நம்ம தானங்க இவங்களுக்கு அதிகாரத்த குடுக்குறோம். வெகு மக்கள் தான் நீதிமன்றத்துக்கு அதிகாரத்தை தருகிறார்கள். அரசியல் கட்சிக்கு சட்டமன்றத்துக்கு தருகிறார்கள், நாடாளுமன்றத்துக்கு தருகிறார்கள். அவன் அதிகார வர்க்கத்துக்கும் தர்றாங்க. நீங்க 3 பேரும் காப்பாத்தலன்னா, எங்களுக்கு நாங்க தான் ஜனநாயகத்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு தானே இருக்குது. அதனால இதுல நீ வந்து கன்டெம்ப்ட் போடுற, அத போடுற, இத போடுறன்னா என்ன 6 மாசம் ஜெயிலா? அது ஒரு பெரிய விஷயம் மக்கள் எடுத்துக்க மாட்டான். இவங்களுக்கு நீதிமன்றத்துக்கும் மத்தவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது. சாதாரண ஏழை எளிய மக்கள் இதெல்லாம் பத்தி பெருசா கவலையே பட மாட்டான். பணக்காரனா இருக்கவன் தான் பயப்படுவான் அதுக்கு. சாதாரண மக்கள் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடியவ. மதுரையுடைய ஒற்றுமை, அமைதி ரொம்ப முக்கியம். அதற்கு எந்த விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனா மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், வாழ வேண்டும் என்பதை கொடுக்கலாம் அதனால. அதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இதுல தான் நாங்க மே 14க்கு என்ன கேட்டோம், அதுல கட்சி சார்பு இல்லாம குரல் கொடுங்கன்னு கேட்டோம். நாங்க அந்த கோரிக்கை அதனால தான் வச்சோம். இப்ப இந்த பிரச்சனைய வந்து கடைசியில நாளைக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப மணியரசன் என்ன சொல்றாப்புலன்னா, நீங்க வந்து தமிழில் குடமுழுக்கு செய்யுங்க. தமிழில் பூஜை பண்ணுங்கன்னா, திமுக அரசை எதிர்த்து நாங்க கேட்டோம். அத அவங்க பண்ணல. எங்களுக்கு வழக்கு போட்டாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. அந்த கோரிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. தமிழ்ல வந்து நீ குடமுழுக்கு செய்யல, மத்த வேலைகள செய்யலங்கிறதுல திமுக மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது. கடுமையான விமர்சனம் இருக்கிறது. முருகப் பெருவிழா நடத்தின பொழுது நாங்க கண்டிச்சோம் அதுல. சரிங்களா? ஆனா இந்த பிரச்சனையும், அந்த பிரச்சனையும் ஒண்ணும் இல்ல. அதுக்கே நீங்க பேசாதவங்க இன்னைக்கு மட்டும் ஏன் வந்து கேட்கிறீங்க? அந்த பிரச்சனை இன்றைக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யலாம். அடுத்த வருஷம் கூட செஞ்சுட்டு போயிரலாம். அடுத்த முறை செஞ்சுட்டு போயிரலாம். அதனால எந்த மனுஷனுக்கு பாதிப்பு ஒண்ணும் வந்துராது. ஆனா இன்னைக்கு போய் அவன் இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக மாத்துனான். இஸ்லாமியர்களை வந்து தாக்குதல் நடத்துறது. இஸ்லாமிய நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய பிரச்சனைக்காக தான் இந்த வேலைய செய்றான். அவன் என்ன சொல்றான்? எச் ராஜா வெளிப்படையா சொல்றாப்புல. இது ஒரு அயோத்தியா மாறும். அப்படின்னு வெளிப்படையா பேசுனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வேற. இது நம்ம கோயில காப்பாத்துறதுக்காக நம்ம இது பேசல. தமிழை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான சண்டை அல்ல. இது வந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான சண்டை. யாரை காப்பாற்ற வேண்டும்? சாமானிய ஏழை எளிய மக்களை. நாளைக்கு அவனுக்குள்ள சண்டை வந்து அயோத்தி மாரி மாறி அந்த காலத்துல நீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்துல எத்தனை இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்படி ஒண்ணு வந்துரக்கூடாதேன்னு நம்ம பேசும் பொழுது, நீங்க அன்னைக்கு அதெல்லாம் பேசலையே. அப்ப இதுக்கு மட்டும் ஏன் வந்து பேசுறீங்கன்னு கேட்டா, 2ம் ஒண்ணா? நீ ஏன் இதுக்கு பேசல? அந்த மாதிரி நீங்க திமுக அரசின் மீது விமர்சனம் எங்களுக்கு ஏகப்பட்ட இஷ்யூல இருக்குது. நாங்க பேசியிருக்கிறோம். இந்த பிரச்சனை வந்த அன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு குறித்து தவறான ஒரு அரசு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஜிஓ போட்டிருக்காங்க. நான் கண்டிச்சு பேசிட்டு தான் வர்றேன் நான். அது வேறங்க. இது சமூகத்துல நிரந்தரமாக பிளவை கொண்டு வந்துற விஷயம். இது ஆபத்து இது. கட்சி கடந்தது. கட்சிக்கு அப்பாற்பட்டது. நீங்க தான் திராவிடத்த குறை சொல்லிட்டே இருக்கிறாரு மணியரசன். சரி திராவிடம் தான் பண்ணல இல்ல. இப்ப நீங்க தானே வந்து பண்ணி காமிக்கணும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, திராவிடம் இத செய்யல, அத செய்யல, தமிழுக்கு எதிரா இருந்தது, ஆரியத்தை கொண்டு வந்துச்சு, பிஜேபிக்கு உதவி பண்ணுச்சு. எல்லாம் சரி. அதே விமர்சனம் நாங்களும் வைக்கிறோம். நாங்களும் அந்த விமர்சனத்த உங்களோட தீவிரமா வச்சுட்டு இருக்கிறோம். சரி அவன் தான் செய்யலைல்ல. இந்த சமயத்துல நீங்க தானே முன்கை வந்து நின்னு எடுத்து பண்ணியிருக்கணும் அப்ப. அப்ப இந்த இஷ்யூல இவங்க அம்பலமாயிருக்கிறாங்க. ஐயா மணியரசன் அவர்களும், சீமான் அவர்களும் அம்பலமாகி போயிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க வந்து திராவிடத்த குறை சொல்றதுக்காக மட்டும் தான் பேசியிருக்காங்களே ஒழிய, ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு இப்ப தயாரா இல்ல. நான் ஒரு விஷயத்த இந்த சமயம் நினைவுபடுத்தணும். 2016ல காவிரியில தண்ணி வரலைங்கிறதுக்காக பெரும் போராட்டம் நடந்தபொழுது, காவிரியில தாக்கப்பட்டார்கள் தமிழர்கள்.
ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல தண்ணி விடணும்னு ஒரு நெருக்கடி வந்தப்ப தமிழர் தாக்கணும். எப்பவுமே அந்த மாதிரியான கலவரம் நடக்குது. உதிரியாக நடக்கும். உதிரிகளா இப்ப ரவுடிகளா போய் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல வேறொரு விஷயம் நடந்தா, அங்க கர்நாடகால இருக்கிறவங்க எங்களுக்கு சொன்னாங்க என்னன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த ரவுடிகளை, கும்பல்களை அவர்களுக்கான உணவு போட்டு, அவர்களை தயாரிச்சு, அவங்க ஒரு ஆர்கனைஸ்டா ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதல நடத்துனாங்க. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, கர்நாடகால பல பேருந்துகள் எரிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி இந்த கலவரத்த விட மிக மோசமான கலவரம். மிக மோசமான கலவரம் அந்த சமயத்துல நடந்தது. அதெல்லாம் வெளியில நெறைய வரல. பெரிய அளவுக்கு பேருந்துகள்லாம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. சரிங்களா? அந்த அளவுக்கு மோசமா நடந்தது. இது வந்து ஆர்கனைஸ்டா ஆர்எஸ்எஸ் வந்து இறங்கி வேலை செய்தத, அங்க இருக்க செயல்பாட்டாளர்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஆர்எஸ்எஸ் அலுவலகம் முற்றுகை வச்சோம். நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதுன்னு சொல்லி எல்லா அமைப்புகளையும் அழைச்சோம். எல்லா அமைப்பும் வந்தாங்க. காவிரி உரிமைக்காக போராடுதல், காவிரி தண்ணீருக்கு பலனடையாத இடங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கூட தமிழனுக்காகன்னு சொல்லி வந்து நின்ன பொழுது, ஐயா மணியரசனுடைய அமைப்பு, மணியரசன் வரலன்னு சொல்லிட்டாங்க, பங்கெடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்க அவங்க. அவங்க பங்கெடுக்கல. அது கூட்டமைப்பாலாம் பண்ணல. எல்லா அமைப்பும் சேர்ந்து பண்ணுவோம். தமிழன் அங்க தாக்கப்பட்டுட்டு இருக்கிறான். இவங்க தமிழன் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்களே, அன்னைக்கு தமிழனை தாக்குவதற்கான ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர உருவாக்கி வேலை செய்தது ஆர்எஸ்எஸ். புரியுதுங்களா? அப்ப அதற்கு நம்ம கண்டிச்சு, இங்க அங்க அங்க தமிழன தாக்குறான் ஆர்எஸ்எஸ்காரன். இங்க எதுக்குடா அங்க ஆபீஸ் வச்சுட்டு இருக்கிற? அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணுவோம்னு சொன்ன பொழுது, அதுல நாங்க பங்கெடுக்க மாட்டோம்னு சொன்னவர் ஐயா மணியரசன். இது வரலாறு. அவர்ட்ட நேரா ஃபோன்ல பேசினோம் நான். எனக்கு தெரியும். அந்த போராட்டத்திலே மே 17 இயக்கத்திலிருந்து, பெரியாரிய அமைப்புகள்ல இருந்து, மார்க்சிய அமைப்புகள், அம்பேத்கரிய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாருமே பங்கெடுத்தோம். ஆனால் அதில் பங்கெடுக்காத ஒரே அமைப்பு, ஐயா மணியரசனுடைய அமைப்பு மட்டும் தான். அவர் தான் பங்கெடுக்கல. ஏன்? என்ன ஆயிறப்போகுது உங்களுக்கு? எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் மேல விமர்சனம் கிடையாதுங்கிறதா. வேற ஒண்ணும் கிடையாது. வெளிய வந்துருச்சா? நீங்க வேணா பாருங்க. இந்த திராவிடத்த பெரியார எதிர்க்கிறேன்னு சொல்லி வீம்பு கட்டி, மல்லு கட்டி சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் உடனே பெரியார திட்டி எழுதிட்டு இருப்பாரு. பெரிய கட்டுரை எழுதுவாங்க, அத பேசுவாங்க. அவ்ளோ அப்படியே நரம்பு புடைக்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ்னா பம்மிருவாங்க. பிஜேபின்னா பதுங்கிருவாங்க. அப்ப ஏங்க பேசலீங்கன்னு கேட்டா, திமுக என்ன பண்ணுச்சு தெரியுமா? அப்படின்னுவாங்க. சரியா? திமுக தான் சரியா இல்ல. நீங்க வந்து பண்ணுங்க. அது பண்ண வரமாட்டாங்க. இவங்க அத குறை சொல்லிட்டே இருக்கிறது மூலமாக தங்களை யோக்கியனா காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. அரசியல் அப்படி கிடையாது. எது சரியோ அது முன்கை எடுத்து நின்னு சண்டை போடணும். அதுதான் விஷயம். இப்ப பெரியார் வந்து நீங்க விமர்சனம் பண்ணா பெரியாரோட பெரிய அளவுக்கு சண்டை போடுங்க. சண்டை போட்டு காமிங்கன்னா, அதுக்கு துணிச்சல் கிடையாதுங்க. அவங்க இந்திய அரசு, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ பார்ப்பனர்களுக்கு எந்த பங்கமும் வ வ வராம இருக்கக்கூடிய ஒரு கழுதைப்புலி தமிழ் தேசியம் தான் அவங்களோடது. கழுதைப்புலி தமிழ் தேசியம் தான் நான் தான் சொன்னேன். நேத்தைக்கு பொதுக்கூட்டத்திலே பேசிட்டு வந்திருக்கிறேன் நான். சரிங்களா? அது புலியைப் போல அது வந்து கர்ஜித்து வேட்டையாடுகின்ற விலங்காவும் இருக்காது. கழுதையைப் போல பொதி சுமக்கக்கூடிய பயன்படுறதாவும் இருக்காது. இங்க தமிழ் தேசியம்னு பேசுவாங்க. அது வந்து தமிழனுக்கும் பயன்படாது, தமிழுக்கும் பயன்படாது. சரிங்களா? அது யாருக்கோ பயன்படக்கூடிய ஒரு ஒரு அரசியலா தான் அது நிக்கிது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இன்னைக்கு அம்பலமாகி நிக்குது. வேற ஒண்ணும் இல்ல. பெரியார பேசுறவங்க இன்னைக்கு வந்து அம்பலமாகி நிக்கிறாங்க. அதான் சீமான் பயந்துட்டு போய் உட்கார்ந்திருக்கிறாரு 3 நாள் இருந்தப்ப. பிரச்சனை உச்சத்துல இருந்தபோது, கட்சி கடந்து பேசணும் அன்னைக்கு. சரியா? தமிழ் அடையாளத்துக்கும், தமிழ் கடவுள்னு நீங்க சொன்னதுக்குமான நீங்க பேசுனீங்கல்ல, உங்க அரசியல் கட்சியுடைய குருநாதரா நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கே வந்து நின்னு பேசியிருக்கணும்ல, பேசல. ஏன் அமைதி காத்தாரு? இன்னைக்கு எதுக்கு கம்பு வச்சிருக்கீங்கன்னா, விஷயம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. அன்னைக்கு கலவரம் நடந்தா என்னங்க இருந்திருக்கும்? அன்னைக்கு கலவரமா இருந்தா என்ன இருந்திருக்கும்? இதுல பெரும் அமைதியா விஜய் இருக்கார்ல. நம்ம அத ஆமா. பேசாமயே எப்படி நம்ம கடந்து போக முடியும்? அது நாங்க நாங்க இன்னும் அத பத்தி ஒரு கணக்கு எடுத்துக்கவே இல்ல. தான் சொல்ல முடியும். வேற என்னத்த பேசுறது? அது பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. சரியா? பேசல. தமிழ்நாட்டுடைய பல உரிமைகளுக்கு அவங்க பேச வேண்டியிருக்குது. பல உரிமைகள் சார்ந்து விளக்க வேண்டியது இருக்கிறது. நீங்க ஒண்ணும் இல்ல. நாங்க ஒண்ணே ஒண்ணு கேட்கிறோம்னா, நீங்க தமிழ் தேசியம், திராவிடன் பேசுனீங்க. எங்களுக்கு சந்தோஷம். பெரியார ஏற்றுக்கொண்டீங்க. சந்தோஷம். அப்ப நீங்க அது என்னன்னு உங்க 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 கட்சிக்காரனுக்கு விளக்குங்க. கட்சிக்காரன் திராவிடம்னா என்ன? பெரியார் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. தமிழ் தேசியம் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்ல வந்து நீங்க வெளிப்படையா பேசுங்க. ஏன் பேசாம ஒதுங்கி நிக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? இனி அடுப்பு அணைஞ்சதுக்கு அப்புறம் சமைக்கணும்னு வந்தா என்னங்க இருக்குது? அந்த சமயத்துல உங்களுடைய கட்சிக்காரன வந்து நீங்க தயார் பண்ணல, நிறுத்தல. ஏன்னா அது இப்ப தான் வந்து கட்சியா வந்திருக்கிறதுனால நாங்க அதிகமா அது வந்து பேசல. சரியா? நாங்க கரூர் விஷயத்துல நாங்க தான் முதல் விமர்சனத்த வச்சோம் அவங்கட்ட. கரூர் விட்டு அவர் வெளியேறத முதல் விமர்சனம் பண்ணது மே 17 இயக்கம் தான். ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் ஒரு அசம்பாவிதம் நடந்தா நின்னு
அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்கணும். அதுல வந்து நிக்கலைங்கிற முதல்ல கண்டிச்ச அமைப்பு மே 14 இயக்கம் தான். முதல் கள ஆய்வு செஞ்சு வெளிய உண்மைய கொண்டு வந்தது நாங்க தான் கொண்டு வந்தோம். நாங்க தான் முதல் கள ஆய்வு பண்ணி வெளிய கொண்டு வந்தோம். அங்க தண்ணி பாட்டில் கூட இல்லங்கிறத முதல்ல சொன்னது மே 14 இயக்கம் தான். அங்க அத்தனை செருப்புகள் கிடந்தது. 10,000, 15,000 மக்களுடைய செருப்புகள் கிடந்தது. ஆனாலும் அங்க அந்த அளவுக்கு தண்ணி பாட்டில் கிடையாது. அதுவே தெரிஞ்சுது. அதுதானே சொன்னோம் நாங்க. முதல்ல நாங்க தான் வெளிப்படுத்தினோம். இது இது மோசமாக நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கிராமங்களுக்கு போய் உண்மைய தேடி அது என்னன்னு தெரிவிச்சு வெளிய வந்து சொன்னோம். அப்ப அதுல வந்து அந்த அந்த அதுல வந்து அவர் செய்த தவறுகள், அத முதல்ல அம்பலப்படுத்தினது மே 14க்கும் எங்க தோழமை அமைப்புகள் தான். நானும் தோழர் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களும் தான் நேரா போனோம். 2 பேரும் தான் களத்துல நின்னு பார்த்தோம். அப்புறம் கே.எம். ஷெரீஃப் உடைய அமைப்பு, அந்த தோழர் சண்முகராஜா போன்றவர்லாம் கூட வந்தாங்க. எல்லாருமே போய் கிட்டத்தட்ட 40, 50 பேர் போய் நின்னு, அடுத்த நாளே எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி முடிச்சோம் நாங்க. எல்லாத்தையும் சந்திச்சோம், பார்த்தோம், பேசுனோம். ஏன்னா உண்மைய வெளிய கொண்டு வந்தோம். அதுவரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது வந்து போலீஸ் மேல தப்பு. போலீஸ் மேல தப்பு இருக்குது. ஆனா, போலீஸ் மேல இருக்கக்கூடிய தவறு மட்டுமே மையப்படுத்திட்டு போயிட்டு இருந்தா, ஒரு நி ஒரு 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 கூட்டத்த நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களுடைய பொறுப்பு என்னங்கிற கேள்வி இருக்குது. ஒரு தலைவனுடைய பொறுப்பு என்னன்னு இருக்குது. அதையெல்லாம் மே 14 இயக்கம் தான் அன்னைக்கு அம்பலப்படுத்தி பேசுச்சு அதுல. அதனால நம்மளுக்கு வந்து என்ன சொல்றோம்னா, இதையெல்லாம் மாறி ஒரு சூழல் வரணும். எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த கோட்பாடு பேசுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. பெரியாரை வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. நாங்க அவங்கள கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம். அதுதான் நாங்க வந்து கோட்பாடு ரீதியாக பெரியாரை எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் செய்கிறது. அதே கொள்கையை வைத்துக்கொண்டு சீமான் அதே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சீமானுக்கு துணையாக மணியரசன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர்களை நாங்க அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு இருக்கு. அதுதான் எங்களுடைய நான் என்ன சொல்றேன்னா, இந்த விவாதமாக நாங்க வந்து வெளிய வச்சோம் அது. இந்த சமயத்தில பேசியிருக்க வேண்டிய, தமிழ் தேசிய அரசியல முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு நீங்க தான். அத செய்யல. அப்ப நாங்க நாங்க என்னைக்குமே தமிழ் தேசியவாதியா பார்த்ததில்ல. நான் முதல்ல அத விளக்கப்படுத்திறேன். அவங்க தமிழ் தேசியவாதி கிடையாது. அவங்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. தமிழ் தேசியத்தினுடைய எந்த கோட்பாட்டை பத்தியும் அவங்களால விளக்கவே முடியாது. அவங்களுக்கு தெரியாது. தமிழின உணர்வாளர்களாக வேணா இருக்கலாம். தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வோட இருக்கிறவங்களா வேணா நம்ம வந்து எடுத்துக்கலாமே ஒழிய, தமிழ் தேசிய கோட்பாடு அவங்களுக்கு தெரியாது. அத பத்தியான தேசிய இன உரிமை சம்பந்தமாலாம் அவங்களுக்கு வந்து விளக்கமாக அதெல்லாம் பேச தெரியாது. அவர்கள் வந்து ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் அத பார்க்க முடியும். அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகள் கிடையாது. அதுதான் முதல்ல இன்னைக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா, இதெல்லாம் வச்சுட்டு நெறைய வரலாற்று பேராசிரியர்கள்னு சொல்லி அவன் வரலாறு பேசிட்டு இருக்கான். அதையெல்லாம் நம்ம வந்து நீங்க அ என்ன சொல்றது? தப்பா ஒரு விஷயத்த மக்கள் மனசுல புதிக்கிற பூத்திறக்கூடாது. அதுக்கு எதுவுமே சொல்லாம கூட விட்டுறலாம். அவன் ரசீனா கூட இருந்துட்டு போட்டும். நாளைக்கு ஒரு நாள் சமயத்துல அவன் தெரிஞ்சுக்குவான். ஆனா உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு விரும்ப வர்றவனுக்கு தப்பான விஷயத்த கத்துக் குடுத்துட்டீங்கன்னா, அவன மாத்தவே முடியாது. இந்த இடத்துல தான் நான் வந்து விஜயோட அரசியலுக்கும், இந்த அரசியலுக்கும் வேறுபட்டு பார்க்கிறது. அவங்க எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க. அத என்னைக்கோ ஒரு நாள் கத்துக் குடுத்துறலாம். இவங்களுக்கு தப்பா கத்துக் குடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இத மாத்த முடியாது. ஒரு ஆர்எஸ்எஸ் காரன நீங்க மாத்த முடியாது. இது போல தப்பா விஜயை கருத்துக்கள் விட போடவன் சீமான் ஆபத்தானவர். இல்லைங்க. நீங்க வந்து தமிழ் தேசியத்திற்கு ஆபத்தா பார்க்குறேன். விஜய் ரசிகர்களா இருக்கிறவங்க நாளைக்கு வெளியில வர்றாங்க, அவர விட்டு வெளிய வர்றாங்கன்னா, நீங்க அவள அரசியலாவது படுத்தலாம். சரிங்களா? தப்பான அரசியல வந்து நம்ம சொல்லிக் குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதுதான் பெரிய ஆபத்தா நான் வந்து பார்க்குறேன். அதுதான் முக்கியமான இது சொல்லிக் குடுக்கலங்கிற கவலை இருக்குது. அத வந்து நம்ம பேசுறோம். ஆனா, இங்க வந்து தப்பா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாங்க. திட்டமிட்டு மோசமா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாங்க. இது யாருக்கோ பயன்பட்டுட்டு இருக்குங்கிறத தான் பேசிட்டு இருக்கோம். விஜய் பேசட்டும். தொடர்ச்சியா அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்கட்டும். எங்களுக்கு இதுவரைக்கும் அவர் எடுத்த நிலைப்பாடுல எங்களுக்கு திருப்தி கிடையாது. சரிங்களா? ஆனா அறிவித்த அந்த கொள்கை அடிப்படையில நாங்க பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ் தேசியம் ஏற்றுக்கொள்கிறோம்ங்கிறத நாங்க வரவேத்தோம். ஆனா அவர் செய்யக்கூடிய அரசியல், இந்த நடைமுறை அரசியல்ல வந்து நீங்க வெறுமனே நான் முதலமைச்சர் ஆகுறேங்கிறதுக்காக மட்டும் அரசியல் செய்யக்கூடாதுங்க. தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தி, அதன் மூலமா ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வரணும். அப்பதான் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தாலுமே நீங்க செய்யக்கூடிய திட்டங்கள் வந்து மக்கள போய் சேர முடியும். மக்கள்ட்ட மாற்றம் வரும். நான் என் தொண்டர்கள அரசியலே படுத்த மாட்டேன்னு சொன்னா, நீங்க ஒரு அரசியல் மாற்றத்த கொண்டு வந்து விட முடியாது. அத நம்ம விரிவா ஒரு நாள் பேச வேண்டியிருக்கு. அத வேற ஒரு சமயத்துல அத நிச்சயமா பேசுவோம். நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.